கல்யாண பூசையில் நல்ல பக்தியுள்ள குடும்பங்கள் நடக்குது. இது எப்படி தான் தப்பு பண்ணுறாங்க. நல்ல பக்தி பார்த்தா அப்படி தான் உருகி பேசுவாங்க, ஆண்டவரை நேராக பார்த்த மாதிரியே பேசுவாங்க. இந்த மாதிரி நேரத்தில் பல்ல இழிச்சிடும் நம்பிக்கை. திடீர்னு ஒரு கல்யாணத்தில் அப்படி தான் நான் பார்க்குறேன். நானும் வாரத்தில் உட்காந்துருக்கேன், 10 சாமியார் பூசை வைக்கிற சாமியார், சொந்தக்கார சாமியார். திடீர்னு நற்செய்தி வாசிச்சோனையும் எல்லோரும் உட்காருங்க. இப்போ நம்ம திருமணத்தை மந்திரிச்சிருவோன்னார். திருமணம் அப்போ நம்ம மந்திரிக்கிறது இல்லை, பிரசங்கம்லாம் முடிச்சுட்டு தான் மந்திரிப்ப போகிறோம். ஏன்னா நல்ல நேரம் போதான். அப்போது எல்லோரும் சேர்ந்து அந்த குடும்பத்தை, அந்த பிள்ளைகளை என்ன ஆக்குறாங்க, நாசமாக போங்கிறாங்க. அவ்வளோதான். பெற்றோர்களும் சில நேரத்தில் குருவானவர்களும் சேர்ந்துக்கிட்டு நாசமாக எல்லாம் சேர்ந்து நாசமாக பாருங்கள். எனக்கு கோபம் வரும், எந்திரிச்சு அந்த நேரத்தில் நிப்பாட்டியா அப்படி சொல்லியிருக்கலாம். நம்ம சொல்கிறது இல்லை, நீயே இப்படி போகணும்னு ஆசைப்பட்ட பிற்பாடு நாங்கள் என்னத்தை போய் கட்டாயப்படுத்துறது ஒன்று. இதை தான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளோதான். கடவுள் கூட நீ தப்பு பண்ண போகும்போது கையை பிடிச்சி இழுக்க மாட்டார். சில பேர் கேட்கலாம், நீங்கள் நிப்பாட்டியிருக்கலாமே. நான் நிப்பாட்ட முடியாது, ஏன்னா கடவுள் நிப்பாட்ட மாட்டார். கடவுள் கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுப்பதை நீங்கள் அறிந்து நீங்கள் உங்களை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். சாட்சியாக நிற்கணும். அந்த ஒரு சாய்ஸ் தான் வரும் உங்களுக்கு. அந்த ஒரு சான்ஸை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உன் நம்பிக்கைக்கு சான்று பகர உனக்கு அடுத்த வாய்ப்பு எப்போ கிடைக்குமோ தெரியாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.